ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். சந்திரனும் புதனும் சம்பந்தப்பட்டால் கிடைக்கக்கூடிய சங்கம யோகத்தை பற்றி கடந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில் குருவும் சந்திரனும் சம்மந்தப்பட்டால் என்னென்ன யோகங்கள் வரணும் அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாகவே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சந்திரன் ஒரு கிரகத்தோட சம்மந்தப்பட்டாலே ஒரு யோகத்தை கொடுக்கும். அந்த கிரகத்துக்கு ஒரு சக்தியையும் கூடுதலாக கொடுக்கும். ஏன்னா சந்திரனே சக்தி தானே. அதனால் சந்திரனோட ஒரு கிரகம் சேரும்போது அந்த கிரகத்துக்கு பலம் கூடுதலாக கிடைக்கும். இதில் இந்த இடத்துல யோகம் அப்படின்னு பார்க்கும்போது ஜாதகத்தில் இந்த ஜோதிட துறையில் கிரகங்களோட சேர்க்கை பார்வை தான் யோகம்ங்கிறதும் தோஷங்கிறதும். சில தோஷங்களும் சேர்ந்து தான் வரும். இதை நம்ம தோஷங்களை பெருசு அளவுக்கு எடுத்துக்க வேணாம். இது என்னென்னலாம் சம்மந்தப்பட்டதுன்னா என்னென்ன பலன்களை கொடுக்கும், இதுக்கு பேர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம அடுத்தடுத்து நீங்கள் உங்களோட ஆய்வுகள், அதாவது என்ன தான் ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்தாலும் என்னென்ன புத்தகங்களில் படித்தாலும் நாம் எந்த அளவுக்கு தேடுறோமோ அதுதான் நமக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். எந்த அளவுக்கு படிக்கிறோமோ, எந்த அளவுக்கு மற்றவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட சுய தேடுதல் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியம். இப்போ இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். பொதுவாக குருவும் சந்திரனும் சம்மந்தப்பட்டால் என்னென்ன யோகங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குருவும் சந்திரனும் சம்மந்தப்பட்டாலே அதுக்கு பேர் குருச்சந்திர யோகம் அப்படின்னு பேர். குருங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும், அறிவின் சிகரம். சந்திரனுங்கிறது தாய்மையின் சிகரம். இந்த ரெண்டுமே சேர்ந்து இருக்கும் இல்லையா, இதுதான் குருச்சந்திர யோகம் அப்படிங்கிறது. அடுத்தது குருச்சந்திர யோகம் மட்டுமே இல்லை, இந்த இடத்துல கஜகேசரி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் வரும். அதாவது சந்திரன் இருக்கிற இடத்துலேருந்து குரு லக்னத்திலையோ, அதாவது சந்திரனோட சேர்ந்து இருந்தாலோ 4, 7, 10ஆம் இடங்களில் இருந்தாலோ அதுக்கு பேர் கஜகேசரி யோகம்னு பேர். அதே மாதிரி குரு இருக்கிற இடத்துலேருந்து குருவோட சேர்ந்தோ 4, 7, 10ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் அதுவும் கஜகேசரி யோகம்தான். இதை யோகமாக மட்டுமே பார்க்க முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா, சந்திரன் இருக்கிற இடத்துலேருந்து குரு 6, 8, 12ஆம் இடங்களில் இருந்தாலும், அல்லது குரு இருக்கிற இடத்துலேருந்து சந்திரன் 6, 8, 12ஆம் இடங்களில் இருந்தாலும் அதை என்ன சொல்லுவாங்க, சகட யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம குருச்சந்திர யோகத்திலேருந்து பார்த்துட்டு வருவோம். இந்த குருச்சந்திர யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த குருங்கிறது ஒரு வலிமையான கிரகம், சந்திரனுங்கிறதும் வலிமையான கிரகம். இந்த ரெண்டும் சேரும்போது ரெண்டும் நட்பு கிரகமும் கூட. இந்த ரெண்டு கிரகமும் சேர்ந்து இருக்கும்போது இந்த என்ன பலம் அப்படின்னு கேட்குறான்னா, குருவுக்கு யானை அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடத்துல எல்லாம் ஜென்ரலாக சொல்லுவோம். ஆனால் சந்திரனுக்கு சிங்கம் கிடையாது. ஆனால் என்ன சொல்கிறோம், சந்திரனும் குருவும் சேர்ந்தும் போது அங்கே இந்த கஜகேசரி யோகம் வந்தது. கஜம்னா யானை, கேசரி அப்படின்னா சிங்கம். அப்போது இந்த யானை சிங்கம் இது ரெண்டும் சேர்ந்தால் என்ன பலம் இருக்கோ அந்த பலம் இந்த ஜாதகத்துக்கு இருக்கும். அது மட்டும் இல்லை, பல்வேறு தோஷங்கள் இருந்தால் கூட இந்த கஜகேசரி யோகங்கள் இருந்தால் நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக அந்த கஜகேசரி யோகம் அப்படின்னு பார்த்தாலே நிறைய பேருக்கு இருக்கும் இந்த யோகம். அதாவது சந்திரனுக்கும் குருவுக்கும், குரு சந்திரன் 27 நாளில் 12 ராசியும் சுற்றி வர்றது இல்லையா. அப்போ குருக்கிட்டேருந்து ஒரு 2, 3, 4 நட்சத்திரம் இந்த ராசிகளை தள்ளி போகும்போதே பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு ஒரு யோகமாக வந்துடும், குருவோட சேரும்போதும் ஒரு யோகமாக வந்துடும். இந்த குருச்சந்திர யோகங்கள் எந்தெந்த இடங்கள்ல இருந்தால் நல்லதுன்னு பார்க்குறத விட குரு சந்திரன் சேர்ந்து இருந்து, இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா குருவும் சந்திரனும் சேர்ந்து மேஷராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மேஷராசிக்கு உரிய கிரகம்னு ஒன்று இருக்குது. மேஷராசிக்கு உரிய கிரகம் செவ்வாய். அந்த லக்னத்துக்கு கெட்டு போகாமல் இருந்தால் தான் இந்த குருச்சந்திர யோகம் முழுமையாக வேலை செய்யும். அதாவது குருச்சந்திர யோகம் அப்படின்னு வரும்போதும் கஜகேசரி யோகம்னு வரும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது. குரு இருக்கிற ராசிக்கும் சந்திரன் இருக்கிற ராசிக்கும் இல்லை அதோட விலங்குகள் பறவைகளுக்கு பகை இருக்கான்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு ரிஷப ராசியில் சந்திரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது காளையை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அடுத்தது அதுக்கு 4ஆம் இடமான சிம்மத்தில் குரு இருக்கிறத வச்சுப்போம். அது சிங்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அப்போ சிங்கமும் காளைகளும் எந்த அளவுக்கு ஒற்றுமைக்குரிய மிருகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ கூட்டமாக இருக்கிற காளைகளை போய் சிங்கம் அடிக்கிறது கஷ்டப்படும். அடுத்தது சிங்கம் தனியாக மாட்டிக்கிச்சுன்னா அந்த காளை மாடுகள் எருமை மாடுகள்லாம் சேர்ந்து பரட்டுறதெல்லாம் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்குறோம்ல. அப்போ இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு உள்ள ஒரு கிரகங்களில் இந்த குருவும் சந்திரனும் உட்கார்ந்துருந்ததுன்னா இது குருச்சந்திர யோகமாகவோ கஜகேசரி யோகமாகவோ பெரிய அளவுக்கு பலன்களை கொடுக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது ஒரு முக்கியமான பார்ட்டு. நம்ம 4, 7, 10 இருந்தாலே
இது வந்து குருச்சந்திர யோகம் கஜகேசரி யோகம்னு எடுத்துடக்கூடாது. இப்படி பார்த்தீங்கன்னா கஜகேசரி யோகம் வந்து 100ல் நிறைய பேருக்கு இருக்கும். அதனால் அது அந்த பெரிய அளவுக்கு பலன் கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறது நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கஜகேசரி யோகத்தோட அமைப்பு, கஜகேசரி யோகம் அமைந்துள்ள கிரகங்கள், அதாவது எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசிக்கு உரிய கிரகங்கள் வந்து பலம் இழக்காமல் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு பார்த்து தான் இந்த முடிவுக்கு வரணும். ஸோ கஜகேசரி யோகம் அதாவது குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலும் குருச்சந்திர யோகம்னு கூட எடுத்துக்கோங்க. அடுத்தது குரு இருக்கிற இடத்துலேருந்து சந்திரன் 1ஆம் இடம் 4ஆம் இடம் 7ஆம் இடம் 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கேந்திரங்கள் இருந்தாலும், அல்லது சந்திரன் இருக்கக்கூடிய ராசியிலேருந்து 4, 7, 10ஆம் இடங்கள் 1ஆம் இடத்துல குரு இருந்தாலும் இந்த கஜகேசரி யோகம்ங்கிறது வேலை செய்யும். இப்போ சொன்னது புரியுதா? சந்திரன் வந்து எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் யோகமாக தான் வேலை செய்யும். அந்த கிரகத்துக்கு பலம் அதிகப்படுத்தும் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். இதுலேயே அடுத்த பார்ட்டும் பார்க்கும்போது என்ன ஒன்லி பாசிட்டிவை மட்டும் பார்க்கக்கூடாது, இந்த நெகட்டிவையும் சேர்த்து தானே பார்க்கணும். சகட யோகம்னு ஒரு யோகம். இப்போ சகட யோகத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோன்னா, சகடுன்னா சக்கரம். சக்கரம் வந்து அப்படியே இருந்ததுன்னா அதனால் ஏதாவது ஒரு பயன் உண்டோ? உலகத்தில் கிடையவே கிடையாது. சக்கரம் சுற்றிக்கிட்டே இருந்தால் தான் வண்டி ஓடும். சக்கரம் சுற்றிக்கிட்டே இருந்தால் தான் எந்திரங்கள் இயங்கும். அப்போ சக்கரங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடாது இல்லையா? அப்போ இதை ஏன் சகடைக்கு சக்கரத்துக்கு சகட யோகம்னு சொன்னாங்க, இதை ஏன் குருவையும் சந்திரனையும் சம்மந்தப்படுத்தி சொன்னாங்கங்கிறத பார்க்கணும். அடுத்தது இந்த குரு எங்கே இருக்கோ அங்கேருந்து 6, 8, 12ஆம் இடங்களில் சந்திரன் இருந்தால் சகட யோகம். அதே போல் சந்திரன் இருக்கிற இடத்துலேருந்து குரு 6, 8, 12 இருந்தாலும் சகட யோகம் தான். இந்த சகட யோகத்தை நம்ம சகட தோஷம்லாம் சொல்லக்கூடாது. இவங்க வந்து ஒரே இடத்துல உட்கார்ந்து செய்கிற வேலையை விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி வேலை கொடுத்தாலும் அவங்க வந்து அதிலேருந்து வளர்ச்சியை சந்திக்க மாட்டாங்க. இன்னும் காலில் சக்கரத்தை கட்டிட்டு சுத்திரியா ஒரே இடத்துல நிற்க மாட்டேற அப்படின்னு கேட்குறாங்கல்ல, இதெல்லாம் சகட யோக அமைப்பு தான். இந்த சகடையிலேயே பார்த்தீங்கன்னா ராஜ சகடைன்னு கூட ஒன்று இருக்குது. இது என்ன ராஜ சகடை? இதை வந்து 6, 8, 12 குருவும் சந்திரனும் இருக்கும்போது ஒன்று சந்திரன் உச்சம் பெற்று இருந்தாலோ அல்லது குரு உச்சம் பெற்று இருந்தாலோ அதுக்கு பேர் வந்து ராஜ சகடைன்னு பேர். சகடைன்னா ஒன்றும் கிடையாது, அவங்கள வந்து ஒரே இடத்துல வச்சு வேலை பார்க்க முடியாது. இது யார் யாருக்கு யோகமாக கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டிங் பார்க்குறாங்கல்ல, மார்க்கெட்டிங் பார்க்குறவங்க ஒரு இடத்துல இருக்க முடியாதுல்ல, இந்த சேல்ஸ் பர்சன்ஸ்லாம். அதே மாதிரி கண்டம் விட்டு கண்டம் தாவர ஏவுகணை மாதிரி அப்பப்போ வெளிநாடுகள் வெளியூர்கள்னு சுற்றிக்கிட்டே இருக்காங்கல்ல, இவங்களுக்கு இதனால் பாதிப்பு வராது. இந்த வாய்ப்புகள் இல்லாமல் தனிப்பட்ட இடத்துல ஒரே இடத்துல முடங்கி கிடக்கிற வாய்ப்பு வர்றவங்களுக்கு தான் இந்த சகட யோகம் வந்து சரியாக ஒர்க் பண்ணாது. இந்த சகட யோகத்தை பற்றி நீங்கள் நல்லா யோசிக்கணும்னா, இந்த பொன்னியின் செல்வன் படம் வந்திருக்கு. இந்த பொன்னியின் செல்வனை பற்றி நிறைய படிச்சிருப்பீங்க. கல்கி எழுதியிருப்பார். அதில் வந்தியத்தேவன் ஒரு கேரக்டர் வரும்ல, வந்தியத்தேவன் எந்த நாட்டில் எப்போ இருந்தான்னு பார்த்தீங்கன்னா பார்க்கவே முடியாது. திடீர்னு இலங்கைக்கு போவான், திடீர்னு போருக்கு போவான், ராஜராஜனோட போவான், ஆதித்த கரிகாலனோட போவான், அப்படி இந்த கதை போயிட்டே இருக்கும்ல. அந்த வந்தியத்தேவன் வந்து ஒரு இடத்துல ஜாதகம் பார்க்குற மாதிரி ஒரு காட்சி வச்சுருப்பார் கல்கி. அதில் சொல்லுவான், உனக்கு சகட யோகம், நீ ஒரே இடத்துல இருக்க முடியாது, பல இடங்களில் சுற்றிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அது சகடைங்கிறதும் ஒரு யோகம் தான். அதை யோகமாக பார்க்குறதையும் தோஷமாக பார்க்குறதையும் அவங்கவுங்க பயன்படுத்திக்கிறத பொறுத்து மட்டும் இல்லை, அவங்கவுங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் பொறுத்தது. இதை வச்சு தான் பார்க்கணும். குருச்சந்திர யோகம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் இருக்கிறது மற்ற தோஷங்களை விளக்கும். பொதுவாக அந்த கஜகேசரி யோகம் இருந்தால் மற்ற பெரிய தோஷங்கள் இருந்தால் கூட, இன்னும் சொல்லப்போனால் அந்த அடிப்படை தேவைகள்னு சொல்கிறாங்க பாருங்கள், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதுக்கு வந்து பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. அது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு போராட்டம் இருக்காது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த குருச்சந்திர யோகம். இந்த நிகழ்ச்சியில் சொல்லப்பட்ட அந்த குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம், சகட யோகம், இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திரனுடைய சுக்கிரன் சேர்ந்தால் என்ன பலன்களை கொடுக்கும், அது என்னென்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும், அது வந்து சுக்கிரனுக்கு எப்படி பலத்தை கூட்டும் அல்லது குறைக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.